தமிழ்நாடு வெல்லட்டும் எனும் தலைப்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் பொங்கல் விழாவை மிக சிறப்பாக நடத்த எல்லா வகையிலும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பு வயதினரும் பயன்பெறுகிற வகையிலான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற நல்லாட்சியின் விளைவால் தமிழகத்து மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்து வருகின்றனர். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஓராண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் ஏராளமான புதிய திட்டங்களை, குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இறுதியாக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம், உலகம் உங்கள் கையில் எனும் 20 லட்சம் மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு வழங்கும் திட்டம் என்று ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிற நிலையில் பொங்கலுக்கும் தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருந்திட வேண்டும் என்கின்ற வகையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஏறத்தாழ 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 3,000 ரூபாய் என்கின்ற வகையிலும் ஒரு திட்டத்தை அறிவித்து சிறப்பான பொங்கலை வழிநடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் சமத்துவ பொங்கலை, குறிப்பாக தமிழ் மக்கள் சமத்துவ பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றார்கள். அந்த வகையில் அந்தமான் நிக்கோபார் பகுதியில் வசிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து இங்கே இப்பொழுது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய திருவுருவச் சிலைக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு அறிவாலயத்தில் இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள், குறிப்பாக 92 வயது நிரம்பிய பெருமதிப்பிற்குரிய மருதவாணன், அதேபோல் இந்த அந்தமான் பகுதியில் இயக்கத்தை வழிநடத்தும் முன்னணி தலைவர்களோடு இங்கே ஒரு அலுவலாகும் நிகழ்ச்சி மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்று மாலை தமிழ்ச்சங்கம் நடத்துகிற நிகழ்ச்சியும் சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த வகையில் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் இந்த பொங்கல் விழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்தமான் பகுதியில் மாநில பொருளாளர் மதிப்புக்குரிய ரவிச்சந்திரன் அவர்கள், மாநில தலைவர் திரு குழந்தை அவர்கள் சென்னையில் தமிழ்நாட்டில் நான் இங்கு வருகிறோம் என்றவுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து அவரும் என்னுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இந்த அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வசிக்கிற தமிழ் பெருமக்கள் ஒருங்கிணைந்து, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான வகையில் இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். கலைஞர் மகளிர் விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் மகளிரை மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. எனவே வருகிற 2026 பொதுத் தேர்தல் என்பது திமுக கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை தரும். மனிதவாழ்வு போன்றவர்களுக்கு, அவர் வயதொத்தவர்களுக்கு நன்றாக தெரியும், திமுக வரலாற்றில் அதிகபட்சமான இடங்களை வென்றது என்பது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1971ஆம் ஆண்டு 206 இடங்களில், 236க்கு 206 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. திமுக மட்டும் தனித்து உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற தொகுதிகள் மட்டும் 184. அப்பொழுது அந்த அளவுக்கு அதே அளவுக்கான வெற்றியை, அதை காட்டிலும் கூடுதலான வெற்றியை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்திருக்கிறார். அதை பற்றி வெளி மாநிலங்களில் இருக்கிற உங்களை போன்ற தமிழ் பெருமக்கள், வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்களும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி தளபதி அவர்கள் வர வேண்டும் என்பதில் விருப்பம் காட்டி வருகிறீர்கள். அண்மையிலே கூட 10, 11 ஆகிய 2 நாட்கள் சென்னையில் மிகப்பெரிய அளவிலான அயலக தமிழர்களுடைய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் உலகெங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் சென்னைக்கு வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்து சென்றார்கள். இதுவரை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு உலக நாடுகளில், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் நாட்டில் ஆட்சி புரிகிற ஒரு தலைவருக்கு மிகப்பெரிய அளவிலான யோகோபித்த ஆதரவை தெரிவித்திருப்பது என்பது இந்த காலகட்டத்தில் மட்டும்தான். அந்த அளவுக்கு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து 10 மற்றும் 11 ஆகிய நாட்களில் நடைபெற்ற மாநாடுகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு அந்தமானாக இருந்தாலும் மும்பை போன்ற பகுதிகளில், கல்கத்தா போன்ற பகுதிகளிலும், தலைநகரான டெல்லி போன்ற நகரங்களிலும் வசித்து வருகிற தமிழர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு பெரிய அளவிலான திமுகவின் ஆட்சி வர வேண்டும் என்கின்ற அளவில் விருப்பம் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் நீங்களும் கூட இந்த அளவு
தொலைநோக்கு உணர்வோடு இருந்து இங்கே இந்த இயக்கத்திற்காக ஒரு அறிவாலயத்தையே கட்டி எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டை தவிர்த்து வெளி மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் அல்லது வெளி மாநிலங்களில் ஒரு அறிவாலயம் இருக்கும் என்பது திமுக அலுவலகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அண்ணா அறிவாலயம், விழுப்புரத்தில் ஒரு அறிவாலயம் இருக்கிறது, திருச்சியில் ஒரு அறிவாலயம் இருக்கிறது. இப்படி ஒரு 5-6 இடங்களில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் வெளி நாடுகளில் வெளி மாநிலங்களில் இருப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு அடுத்து அந்தமான் மட்டும்தான். சிறப்பான நிர்வாகத்தை இங்கே அறிவாலயம் நடத்தி இதில் ஒரு பெரிய வணிக வளாகத்தையும் நடத்தி அது வருகிற வருவாயை கொண்டு இங்கே இயக்கத்தையும் நடத்தி மிக சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் விழா வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.